ராகினி என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறா காவேரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாலா நிவினை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலை தானே, பார்த்தீங்களா நேராக நிவினை பார்க்க தான் போயிருக்கா. அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தீங்களா, ஃபோட்டோ என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. ராகினி போட்டு நல்லா திட்டி விடுறாரு. வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு கேவலம் இல்லை, அஜயும் அன்றைக்கி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா, நீயும் வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம், என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, அவள் எங்கே போவா எங்கே வருவா அதெல்லாம் எனக்கு தெரியும், அவள் எங்கே போகிறா வரான்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவள் போகிற இடத்துக்குலாம் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பேன், உனக்குன்னா அவ்வளோ திமிர் இருக்கா, இதோடு நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வான் பண்ணி அனுப்புகிறாரு. அதை பார்த்து ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த விஜய் என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து விஜய் சொன்னதையும் நினச்சிட்டு ராகினி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அஜய் வந்து கேட்குறாரு, எனக்கு எங்கள் அப்பா முதல்ல நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னோடனே, என்ன ஆச்சு ராகினி அப்படின்னோடனே, அந்த விஜய் ரொம்ப ஓவராக தான் போகிறான், அவள் வந்து என்னென்னா ஊர் சுற்றுறா இஷ்டத்துக்கும், அதை போய் சொன்னால் ஓவராக பண்ணுறா, அன்றைக்கே நான் சொல்லி அண்ணங்கிட்ட வாங்கி கட்டிக்கினேன், இன்றைக்கி நீ வேற ஏன் ராகினி இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ண சொல்கிற, அவள் என்ன வேணாலும் பண்ணுவா பார்த்துட்ருக்கணுமா, அவளை போட்டு கொடுக்க தான் நினச்சேன், ஆனால் அந்த விஜய் வந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிரும். காவேரி என்ன பண்ணுறாங்க, யமுனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வந்து தேத்துறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகாது, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உன்னோட லவ் சக்ஸஸ் ஆகும், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்க, நானே சேர்த்து வைக்கிறேன் உன்னையும் நிவினையும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. நீ கலெக்டர் ஆகணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் நிவின் கூட சேர்றது இருந்தால் கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கட்டிக்கிறாங்க நம்ம காவேரியை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, நீ நிவினை பார்க்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் போனேன், உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க, உங்களால் தான் போனேன் அப்படின்னு, என்னாலே, ஆமாம் நீங்கள் தான் வந்து சும்மா எதுவும் ஒன்று நிவின் கிட்ட சொல்லி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை, உண்மையை சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க நிவின் கிட்ட அப்படின்னோடனே, இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. இங்கே பாரு, நீ நிவினை எப்படி வந்து சந்திக்க போனேன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு, எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்றாங்க. இல்லை ராகினி தான் ஃபோட்டோ எடுத்து வந்து காமிட்டா, அவளுக்கு எதுக்கு இந்த வேலை, எவ்வளோ திமிர் இருக்கும் இப்படி பண்ணுறதுக்காக, சும்மாவே விட மாட்டாவளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவள் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே பாரு நிவினை பார்க்க போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு போ, எதுக்காக வந்து நீ தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் நிவினை பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக போகல, வேறு ஒரு பிரச்சனைக்காக அதுக்கப்புறம் நிவினை பார்க்க வேண்டியதாக போச்சு, சும்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படின்னோடனே, நான் என்ன சொன்னேன் இப்போது, நீ நிவினை பார்க்க போன்னு தானே சொன்னேன், என்கிட்ட சொல்லிட்டு போன்னு தானே சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலையே, நீங்கள் நிவினை பார்க்க போன்னு சொல்கிறதே முதல் தப்பு புரியுதா, அவனை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். அடுத்து வந்து நேராக ராகினி கிட்ட போகிறாங்க. உடனே ராகினியை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ராகினி அப்படின்றாங்க, என்ன அப்படின்னோடனே, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், விஜய் கிட்ட ஃபோட்டோ எடுத்து காட்டுறியா, என்ன நடந்து பார்த்தல, விஜய் என் புருஷன்டி, என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும், அவர் பொண்டாட்டியா அவர் நம்புவார் புரியுதா, அதனால் நீ என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, நல்லா மொக்க வாங்கினிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்க. நீ என்ன ஃபோட்டோ காமிச்சாலும் சரி, வீடியோ காமிச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இங்கே யாரும் என்னை பற்றி நம்ப மாட்டாங்க புரியுதா, உன்ன மாதிரி ஆள் நான் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ணேன், இங்கே பார் நீ என்ன பண்ணேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, விஜய் இப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி வேலையை 3 வாட்டி வச்சுருந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது புரியுதா, போனால் போதுன்னு விட்டால் ஓவராக பண்ணிகிட்ருக்கியா, உன்னெல்லாம் நான் விட்டு வச்சுருக்கேன், நீ என்ன சொல்லணும் அப்படின்னோடனே அப்படியே மறுக்கிறாங்க ராகினி. நல்லா வாங்கி கட்டிக்கினால விஜய்கிட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவன் வந்து இப்படி திட்டிட்டு போகிறாளே, அந்த விஜயும் அப்படி தான் திட்டுறான், இவங்க 2 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க.